அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கொற்றவை செல்வி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, அருள்மிகு ஆதி திரௌபதி அம்மன், அதாவது மேலச்சேரி கிராமத்தில் இருக்க ஆதி திரௌபதி அம்மன். இந்த கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோவில். அதாவது தமிழ்நாடு மற்றும் உலகத்தில் எந்த மூலையிலையும் திரௌபதி அம்மன் கோவில்னு ஒன்று இருந்தால் அந்த கோவில்களுக்கெல்லாம் முன்னாடி தோன்றின தலைமை கோவில் ஆதி கோவில்ன்றதுனால தான் இந்த அம்மனுக்கு பேர் ஆதி திரௌபதி அம்மன் கோவில். இப்போது இந்த இடத்துல இருந்து தான் மற்ற ஊர்லெலாம் கோவில் கட்டுறதுக்கு மண்ணை எடுத்துகிட்டு போய் கோவில் கட்டுவாங்க. அதுதான் இந்த கோவிலில் இருக்க சிறப்பு. அதனால் இந்த அம்மன் ஆதி திரௌபதி அம்மன். இந்த கோவிலில் வெறும் திரௌபதி அம்மன் மட்டும் இல்லை, பஞ்ச பாண்டவர்களுக்கு அம்மாவாக இருக்கிற குந்தி தேவியும் இருக்கிறாங்க. குந்தி தேவிக்கு பக்கத்தில் திரௌபதி அம்மன் இருக்கிறாங்க. திரௌபதி அம்மனுக்கு பக்கத்தில் அர்ஜுனனோட 16வது மனைவியாக இருக்கிற சுபத்திரையும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு தேவதையாக இருக்கிற துர்க்கை என்னும் கொற்றவை இந்த அவங்களுக்கு பக்கத்தில் காட்சி தராங்க. எப்போவுமே சரி, ஒரு காட்டுக்கும் சரி ஒரு ஊருக்கும் சரி, துர்க்கைன்ற கொற்றவைன்ற பிடாரி தான் காவல் தெய்வம், முதன்மை தெய்வமாக இருப்பாங்க. எந்த ஒரு திருவிழா நடந்தாலும் இந்த கொற்றவைக்கு தான் முதல் மரியாதை. அது மட்டும் இல்லாமல் இந்த கருவறைக்கு எதிரில் அர்ஜுனரும் கிருஷ்ணரும் புடைப்பு சிற்பமாக காவலில் நிற்கிறாங்க. இதுதான் இந்த கோவிலோட சிறப்பு. அதேமாரி நாங்கள் போகும்போது நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா பச்சையம்மன் கோவிலுக்கு தான். ஆனால் போகிற வழியில் இந்த கோவில் இடது கை பக்கமாக ஃபஸ்ட்டு இந்த கோவில் தான் இருக்குது. இந்த கோவிலை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஆனால் நாங்கள் போன கார் சிக்கிடுச்சு. எப்போவுமே அந்த தேவதைங்களுக்கு உண்டான மரியாதையை நம்ம முதல்ல கொடுத்துட்டு தான் அந்த ஊருக்குள்ளே போனோம். அது மாதிரி தான் முதல்ல நீங்கள் இந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல இந்த திரௌபதி அம்மனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுக்குள்ளே இருக்க பச்சையம்மன் கோவிலுக்கு போங்க. அங்கே பச்சையம்மன் கோவில் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு காளி கோவிலும் இருக்குது. இப்படி பல்வேறு பழமையான கோவில்கள் இந்த செஞ்சி மாநகரத்தில் இருக்குது. செஞ்சியை சுற்றி ரொம்ப சக்திகள் நிறைந்த அம்மன் கோவில் இருக்குது. அதில் மேல்மலையனூர் அம்மன் கோவிலும் ஒன்று தான். அதேமாரி அந்த அம்மன் கோவிலுக்கு பக்கத்துலேயும் கொற்றவை கோவில் இருக்குது. அது மாதிரி இந்த மேலச்சேரி கிராமத்துக்கு முதன்மையான தெய்வம் பார்த்திங்கன்னா இந்த ஆதி திரௌபதி அம்மன் கோவில் தான். இந்த திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வருஷத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் திருவிழா நடக்குது. அப்போ பூ மிதிக்கிற திருவிழாவும் நடக்குது. அதேமாரி கிரகம் ஊர்வலம் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. இந்த திரௌபதி அம்மன் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி வேண்டிக்கிட்டவங்களுக்கு நடந்த உடனே இந்த கோவிலில் அபிஷேகம், அன்னதானம், இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சியை சுற்றி பார்க்க வர்றவங்க எந்தெந்த கோவில் போகணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டில் எழுதிக்கிட்டு அங்கே சுற்றி பாருங்கள். ஏன்னா செஞ்சியில் வரும்போது நிறைய இடத்துல உங்களுக்கு டவர் கிடைக்காது. அதனால் கூகுள் மேப்பையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அப்போ செஞ்சி வரவங்க செஞ்சிக்கோட்டையில் இருக்கிற கமலக்கன்னியம்மன் கோவில், அதுக்கு பக்கத்தில் இருக்க காளி கோவில், அதெல்லாம் பார்த்துட்டு வர வழியில் மேலச்சேரி திரௌபதி அம்மன் கோவில், அப்புறம் பச்சையம்மன் கோவில், பக்கத்துலேயே முனீஸ்வரர் கோவிலும் இருக்குது. இப்படி ஒரு இடத்தையும் நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இந்த இடத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய நேரத்தில் இங்கே டவர் இருக்காது. அதனால் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு வழியை சரியாக கேட்டுக்கிட்டு போங்க. சரிங்களா? சரி, டப்பரம் வச்சிடலாம். ரெண்டாவதாக நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா யோக முனீஸ்வரர் கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா மேல்மலையனூர் போகிற வழியில் அந்த கூட்ரோடு கிட்டே இருக்குது. அதாவது மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் போகிறவங்க கண்டிப்பாக இந்த முனீஸ்வரருக்கு இறங்கி பூஜை போட்டுட்டு போவாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த கோவில். நீங்களும் போனீங்கன்னா இவரை கண்டிப்பாக தரிசிங்க.